வெல்கம் பேக் டு மை சேனல். நான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறது ஒரு எல்லோ கிரேவி. இந்த எல்லோ கிரேவி நீங்கள் ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நிறைய வெரைட்டி ஆஃப் கிரேவிஸ் ரெடி பண்ணலாம். இது பேசிக் கிரேவி. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். இப்போது நீங்கள் இது ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, ஒரு பெரிய பார்ட்டி வருது, ஒரு 15-20 பேர்த்துக்கு குக் பண்ணணும், இல்லை ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் வருது, இதுக்கெல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 3 ஸ்பூன்ஸ் கிரேவி இருந்ததுன்னா போதும், ஒரு 4 மெம்பர்ஸ்க்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இது குக்கிங் டைம்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாவே 10 மினிட்ஸ் ரெடி ஆகிடும். இந்த கிரேவி எப்படி ரெடி பண்ணுறது நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். நீங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். எல்லோ கிரேவிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள். நான் வந்து 1/2 கிலோ ஆனியன் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 150 கிராம் வந்து தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 5-6 பல்லு பூண்டும் ஒரு துண்டு இஞ்சும் நறுக்கி வச்சுருக்கேன். அடுத்தது வந்து நமக்கு தேவையான ஹோல் ஸ்பைசஸ், முழுசாக எடுத்துக்கிற ஸ்பைசஸ் காமிக்கிறேன். பட்டை ஒரு துண்டு எடுத்து வச்சுருக்கேன், கருப்பு ஏலக்காய் ஒரு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன், 2 துண்டு பச்சை ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன், 3 பீஸ் கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன், ஜாதி பத்திரியில் அந்த பூவில் கொஞ்சம் பிச்சு எடுத்து வச்சுருக்கேன், 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், பே லீஃபில் பாதி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 1/2 கப்பு வந்து மெலன் சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இதை இந்த கிர்னிப்பழ விதை இது, அதை எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு உடச்ச முந்திரி எடுத்து வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் பாயில் பண்ணிவிட்டு எப்படி நான் கிரேவி ரெடி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நம்ம 1/2 கிலோ ஆனியன் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த ஆனியனு, பட்டை, கிராம்பு, அந்த ஜாதிபத்திரி, ஏலக்காய், கருப்பு ஏலக்காய், அந்த இது பிரியாணி இலை எல்லாத்தையும் போட்டு ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் வேக வைக்கலாம். அது ஒரு 10 மினிட்ஸ் பாயில் ஆகணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த டொமேட்டோ, இது மெலன் சீட்ஸு, இந்த முந்திரி பருப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா நம்ம பாயில் பண்ணிக்கிறோம். பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது கருப்பு ஏலக்காயும் இந்த பிரியாணி இலையை தூக்கி போட்டு ரெண்டுத்தையும் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிரேவி ரெடி பண்ணணும். இங்கே பாருங்கள், ஆனியன் பாயில் ஆகிடுச்சு. ஆனியன் பாயில் ஆன உடனே நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பே லீஃபு, இந்த கருப்பு ஏலக்காய் ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ டொமேட்டோவும் பாயில் ஆகிடுச்சு. டொமேட்டோ தனியாக, ஆனியன் தனியாக பேஸ்ட் பண்ணி ஆற வைக்கணும். கொஞ்சம் நேரம், ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆற வச்சுட்டு அப்புறம் பேஸ்ட் பண்ணிட்டு கிரேவி ரெடி பண்ணுறது உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம 1/2 கிலோ ஆனியனை நம்ம வந்து வேக வச்சுருந்தோம். அந்த வேக வச்ச ஆனியனை நான் பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 3 டொமேட்டோ, அந்த முந்திரி பருப்பு, மெலன் சீட்ஸ் எல்லாம் வேக வச்சுருந்தோம், அதையும் நான் பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வாங்க நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். பட்டர் மெல்ட் ஆனதுக்கு உடனே இது பாருங்கள், ஓரளவுக்கு பட்டர் மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிடுச்சா? இப்போ ரெடி. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு டொமேட்டோ, இது முந்திரி பருப்பு, இந்த மெலன் சீட்ஸ் அரைச்சி வச்சதை ஃபஸ்ட்டு ஊற்றுறோம். ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கிட்டோம். 2 மினிட்ஸ் பாருங்க, பாயில் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஆனியன் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட போகிறேன். இப்போ ஆனியன் போட்டாச்சு. இது கொதிக்கும் போது மேலே தெரிக்கும். கொஞ்சம் தள்ளி நின்று நீங்கள் இந்த கிரேவி ரெடி பண்ணுங்கள். அப்புறம் இங்கே பாருங்கள், இதில் நான் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் சேர்க்குறேன். இப்போ பாருங்கள், நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன், அதை போடுறேன். அடுத்தது கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு இங்கே பாருங்கள் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுறேன். அடுத்தது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு. இப்போ இது வந்து நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகணும். 20 மினிட்ஸ் பாயில் ஆகிட்டு அந்த எண்ணெய்லாம் நம்ம போட்ட அந்த பட்டர் வந்து மேலே வந்துடணும். வந்ததுக்கப்புறம்
நம்ம கிரேவி எடுத்து வச்சுட்டு இந்த கிரேவியில் ஆலு கோபி மசாலா, மட்டர் மசாலா, சிக்கன் மசாலா, கேப்சிகம் மசாலா, இந்த சைடு பார்த்திங்கன்னா மஷ்ரூம் மசாலா, இந்த மாதிரி ஒரு காமனாக ஒரு 10-12 கிரேவிக்கு மேலே ரெடி பண்ணலாம். அந்த கிரேவி வச்சுட்டு இது பேசிக் கிரேவி. அதில் கொஞ்சம் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் மசாலாஸு அதில் ஆட் பண்ண போகும். இப்போது ஓரளவுக்கு கொதி வந்துடுச்சு. நான் கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ண போகிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு. இங்கே பாருங்கள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். இது வந்து மேலே தெரிக்கும். நீங்கள் வந்து மூடி போட்டு கூட நீங்கள் வந்து இதை கொதிக்க வச்சுக்கலாம். 20 மினிட்ஸ் கொதிக்கட்டும். கொதிச்சுட்டு அது மேலே ஆயில் வந்துடணும். அதுதான் நமக்கு கணக்கு. ஆயில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கொதிக்கும். அது பயங்கரமாக கொதிச்சு தெரிக்கும் மேலே. அதனால தான் தட்டு போட்டு வச்சுருந்தேன். இந்த பக்கம் பாருங்கள், ஆயிலெலாம் இந்த சைடெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கிரேவி பார்த்துட்டிங்களா, இப்போ எடுத்து நம்ம வச்சுட்டு அடுத்தடுத்து நம்ம என்னென்ன கிரேவி பண்ணுறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காட்டுறோம்.